கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 13 வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இப்படி நம்மை பார்த்து சொல்லுகிறார், வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லுகிறவர் யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மை மண்ணினால் உண்டாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம் இல்ல, எதிர்காலத்தை குறித்து, வியாதியை குறித்து, கடன் பிரச்சனை குறித்து, சரீரத்தை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, கால சூழ்நிலை குறித்து, பிசினஸை குறித்து, வேலையை குறித்து, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பயம் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா மனுஷர்கள் நம்மளை ஒடுக்குகிறதை குறித்து, வேறு ராஜாக்கள் வந்து மற்ற ராஜாக்களை கொள்ளையிடுவது போல நம்ம தேசம் பாழாய் போகிறதை நினைத்த குறித்து தேவன் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உன் வலது கையை பிடித்திருக்கிறேன். அவரது இடது கையினால நம்ம வலது கையை பிடித்திருக்கிறார். வா, நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா விதத்திலும் நமக்கு துணை நிற்பார். கர்த்தர் துணை நிற்பார். கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? கண்ணீரின் மத்தியில் இருக்கிறீங்களா? அவமானத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? யார் துணை வந்தா என்ன, வரலன்னு கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். அவருடைய மகிமை நம்மளை பாதுகாக்கும். பிரியமானவர்களே, சொல்ல, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், அவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் நம்ம பாக்கியம் உள்ளவர்கள். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படாதீங்க, ஆண்டவர் கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? நீதியின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இறங்கட்டும். உங்க வல்லமை இறங்கட்டும். உங்க பிரசன்ன இறங்கட்டும். உங்க ஆளுகை இறங்கட்டும். ஒவ்வொரு நிமிடமும் எங்களை நடத்தும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளுக்குரிய சமாதானத்தை தாரும் அப்பா. நீர் விரும்புகிறபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். மகிமையும் கனத்தையும் துதியை நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.